ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா, நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. அதாவது ஒரே ராசியில பிறகுறாங்க, ஒரே நேரத்துல பிறகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு தடவை வாழ்க்கை இருக்குது. ஒருத்தர் நல்லா இருக்காரு, இன்னொருத்தர் சுமாரான வாழ்க்கை கிடைக்குது. இது எதனால இருக்குங்கய்யா? அதாங்க, இப்போ உலக மக்கள் தொகையில் 12 ராசியை பிரிச்சிங்கன்னா 70 கோடி பேர் இருப்பாங்க. அதனால அது மட்டும் இல்லை, ஒரு 2 குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் கூட வெவ்வேறு வாழ்க்கை வாழுது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது வெறும் நம்ம ஒரு ராசினால் இந்த பலன்னு எடுக்கிற முறையே தப்பு. எல்லா ராசிலையும் நல்லவர்கள், நல்லா இருக்கிறவங்க, கெட்டு போகிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் ஜோதிடத்தில் என்ன அப்படின்னா கொடுப்பினைன்னு பேர். அந்த புள்ளி கொடுப்பினை, இப்போ நம்ம விதி கொடுப்பினை அப்படின்னு சொல்கிறது, பிறந்த விதி அப்படிங்கிறது பிறந்த நேரம். அந்த நேரத்தினுடைய கொடுப்பினை நல்ல பாவங்களோடு தொடர்பு கொண்டிருந்தால், இப்போ 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், இதெல்லாம் பாக்கிய ரீதியாக வளர்ச்சி, பொதுஜன தொடர்புள்ள ராசி. அப்போ ஒரு செலிபிரிட்டி, பப்ளிசிட்டி, இதுக்கெல்லாம் 7, 9, 10 இதெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிறது 4ஆம் இடம், 10ஆம் இடம். இப்போ வேலையில் போய் டெவலப் ஆகிறவங்க 6ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த மாதிரி எல்லாம் அந்த ராசியில் கொடுப்பினை, விதி கொடுப்பினை காட்டும். அப்படி காட்டப்பட்டிருப்பவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். 8ஆம் இடம், 12ஆம் இடம் தொடர்பு கொண்டவர்கள் கெட்டு போகிறாங்க. அதாவது 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சம்பந்தப்பட்டால் பணம் போட்டு பணத்தை இழந்து தவிக்கிறார்கள். இது ஒரு வகையான இது. இன்னொரு விதத்தில் என்ன ஆகும்னா திசை கொடுப்பினை மாறும். அதாவது நல்ல திசை நடந்துக்கிட்டு இருக்கும், அந்த திசை கொடுப்பினை நல்லா இருக்கிறதுனால இவங்களுக்கு பெரிய பெரிய பிரான்ச் வச்சு நிறைய தொழிலை ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கும். அடுத்த திசை 8, 12 காமிச்சிட்டு இருக்கும். அந்த திசை வந்த உடனே அப்படியே ட்ரெண்டிங், மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சதுனாலேயோ ஏதோ ஒரு ரீசன் அப்படியே இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் ஒரு வரி போட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க எத்தனையோ கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு அந்த பாலிசி சேஞ்ச் ஆகும்போது எவ்வளோ பிரேக் ஆகுது. ஸோ இது மாதிரி இவங்களுக்கு அந்த திசை கிளிக் ஆகும். 8, 12 திசை வரும் பொழுது கண்டிப்பாக அந்த தோல்வியை சந்திப்பார்கள். நீங்கள் இப்போ 8, 12 திசைன்னு சொல்கிறீங்க, அதனால இந்த திடீர் வாழ்க்கை தலைகீழாக மாறுறது, ஒரு சந்தர்ப்பம் மாறுறது எல்லாமே அதில் தான். நல்லா இருந்தவங்க கெட்டு போகிறது இதுக்கெல்லாம் காரணம். ரெண்டாவது சீட்டிங் நடக்குது இல்லையா, ஒருத்தரை நம்பி ஏமாந்து போனேன், பார்ட்னர் ஏமாத்திட்டாரு, இல்லைன்னா ஒருத்தரை நம்பி நான் பணம் கொடுத்துருந்தேன், அவர் என்னை ஏமாத்திட்டாரு, அப்படிங்கிறதெல்லாம் 7, 8, 12. சூப்பருங்கய்யா. இப்போ அருமையாக சொன்னீங்க. இப்போ என்னன்னா ஒரு வாய்ப்பு ஒன்று வருது, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்படி இருக்கும்போது பார்ட்னராக வராரு, இது நல்லதா இல்லை கெட்டதாங்கிறது நம்ம எப்படி தீர்மானிக்கணும்? முதல்ல மீனத்துக்கு பார்ட்னர் செட் ஆகாது. 7ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். அதனால் திருமண வாழ்க்கையும் சரி, பார்ட்னரும் சரி, ஏதோ ஒன்று ஆஃப் ஆயிரும் மீனத்துக்கு. அப்படி இருக்கும்போது அது ஜென்ரல் கொடுப்பினையே வீக்காக இருக்குது. ஒருவேளை இவங்க ஜாதகத்தில் 7ஆம் பாவ புள்ளின்னு ஒன்று இருக்கும், அந்த கிரகம் 4, 10 தொடர்பு இருந்தால் அப்போ ஓரளவுக்கு டெவலப் பண்ணி கொடுப்பான். 2ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருந்தால் கஸ்டமர்னாலையும் அல்லது பார்ட்னர்னாலையும் நமக்கு பண வரவு அப்படிங்கிறது அங்கே கொடுப்பினையில் இருக்கும். ஆனால் அப்படி கொடுப்பினையில் மாறி இருந்ததுன்னா அவங்க பார்ட்னரை ஃபெயிலியர் ஆக வேண்டிய அவசியம் இருக்குது. இதை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவர் கேட்டுக்கணும் செய்யணும். 7ஆம் பாவ கொடுப்பினை நல்லா இருந்தால் தான் பார்ட்னருக்கே போகணும், பிறரை நம்பி செய்கிற வேலைக்கே போகணும். அதே மாதிரி 2ஆம் பாவ கொடுப்பினை நல்லா இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணணும். 2, 4, 10 எல்லாம் நல்லா இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணணும். 2ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருந்தால் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகக்கூடாது, வேலைக்கு மட்டும்தான் போகணும். அதே மாதிரி 5ஆம் பாவம், 3ஆம் பாவம் இதெல்லாம் 10ஆம் பாவத்தோட 2ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டிருந்தால் மூளை உழைப்பினால சம்பாதிக்கிறது. இப்போ இன்றைக்கி இருக்கிற ஐடி, செய்தி விளம்பரம், கமிஷன் வகை, அதே மாதிரி கலை தொழில், சினிமா, இது மாதிரி, ஆமாம், ஜோதிடம், லாயராக இருக்கிறது, கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, கமிஷன் பிஸ்னஸ்ஸு, மார்க்கெட்டிங்கு, இப்படி சம்பாதிப்பாங்க. எல்லாத்துலேயுமே பிரச்சனை யாருன்னா 8, 12 தான். இப்போ மீனத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது, குருவனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ இந்த 2 கிரகங்கள் தான் மேஜர் ரோலாக அதில் பாதாளத்துக்கு கூட்டு போகிறவங்க. நாம் என்ன நினைப்போம், லக்னாதிபதினு நினைப்போம், ராசி அதிபதினு நினைப்போம் மீனத்துக்கு.
ஆனா நட்சத்திர ரீதியாக 8, அங்க 12. 4, 8, 12 தொடர்புல இருக்காங்க இந்த 2 பேரும். இந்த 2 பேருமே வலுத்துட்டாங்கன்னு வைங்க 8, 12. அது தசை நடந்துருச்சுன்னா அப்ப தரித்திரத்தை அதிகப்படுத்துறார்கள், ம், தனப்பிராப்தியே கெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப 2ஆம் பாவ கொடுப்பினைன்னு பாத்தீங்கன்னா யாரு எங்க நட்சத்திரமா இருக்கு? மேசராசியில சுக்கிரன் இருக்காரு, ம், கேது இருக்கு, சுக்கிரன் இருக்கு, சூரியன் இருக்கு. இந்த கிரகங்கள் 6, 10 தொடர்பு இருந்தால், அதுவும் திசை நடந்தால், சுக்கிர திசையெல்லாம் 20 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் சூரிய திசை 6 வருஷம், கேது திசை 7 வருஷம், ஒரு லைஃபை டெவலப் பண்ணி கூட்டிட்டு போயிடும். அப்ப கொடுப்பனையும் நல்லா இருக்கணும், அந்த கொடுப்பனைக்கு உண்டான திசையும் நடக்கணும். நடக்கும்போது நல்லா இருக்கும். இப்போ ஒரு வேலையில் இருக்கிறாங்க, நான் திடீர்னு தொழில் ஆரம்பிக்க போறேன்னு போய் ஜெயிக்கிறவங்க இருக்காங்கல்ல, ம், ம், அதுக்கு காரணம் இந்த திசை மாற்றம் தான். ஒரு இடத்துல வேலை பார்க்குற திசை 6ஆம் பாவத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கும். ம், ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு திசை வந்து 10ஆம் பாவத்தையும் 4ஆம் பாவத்தையும் இயக்கி விட்டுரும். அப்போ அந்த திசையில் பெரிய லெவலில் ஒரு 16 வருஷம் குரு திசை, சனி திசையே நடக்குது, குரு திசையே நடக்குது, அதெல்லாம் தூக்கி விட்டுரும். இப்போ நாம் சொல்கிறதுனால எல்லாத்துக்குமே குருவும் ராகுவும் கெடுத்துறாது. ம், ம், ம். புரியுது. கெட்டவன் கெட்டடில் ராஜயோகம்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாங்க. அந்த மாதிரியும் வேலை செய்யும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கொடுப்பனையை பாருங்க, தசாபுத்தியை பாருங்க, அதுக்கப்புறம் முடிவெடுத்து அந்த பாதையில் நீங்கள் பயணிங்க. விதி எங்கே காட்டுதோ அந்த பாதையில் நாம் பயணம் பண்ணணும். ம், மூளை உழைப்பு சார்ந்து தான் நமக்கு விதி இருந்ததுன்னா அந்த வழியில் பணம் பண்ணுங்க. அல்லது நமக்கு உற்பத்தி சார்ந்து கிடைக்குதுன்னா உற்பத்தி சார்ந்து போங்க. இல்லை கலைத்துறை மூலமாக தான் நீங்கள் ஷைன் பண்ணணும்னு இருந்தால் அப்படி ஷைன் பண்ணுங்க. இதெல்லாம் காமிச்சிடும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து முடிவெடுக்கிறது எல்லாமே விதிப்படி நடக்குதுங்க, அப்புறம் எதுக்குங்க ஜோதிடம் பார்க்கணும்? எனக்கு நடக்கணும்னு இருக்கிறதுனால தானே நடந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லிகிட்டு இருந்தா, ஜோதிட கலை அதுக்காகவா படைக்கப்பட்டது? இல்லை ஒரு மருத்துவமாகட்டும் அதுக்காகவா இப்போ இருக்குது? அப்போ ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பதற்கு அங்கே வந்து வழிகாட்டுறதுக்கு தான் இந்த கலையே இருக்குது. அப்போ நம்ம கொடுப்பினையை பார்க்க தவறுதனால தான் நம்ம இந்த இதை அனுபவிக்கிறோம். அது வந்து நிச்சயமாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆயுள் விஷயம் அப்படிங்கிறது நம்ம யாரும் கை வைக்க முடியாது. அதில் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும்தான் நாம் வந்து ஏற்றுக்கணும். ம், ம். அதே மாதிரி கொடிய நோய்கள், ஒரு புற்றுநோய் இருக்குது, ஒரு சேலஞ்சிங்கான நோய்கள் வருது, ம், ம். அப்போ நாம் அதை ஏற்றுக்கலாம், விதிப்படி ம், ம். நடந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். தொட்டதுக்கெல்லாம் நான் வந்து எனக்கு வந்து இயற்கையாகவே விதி இப்படி தான் என்னை கூட்டிகிட்டு போகுது. இப்போ கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சாவப்பட்ட ராசி நான் அப்படின்னு எல்லாம், ஏன்னா மரணம் 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 எப்போ வரும்? அப்புறம் இது மட்டும் விளங்காத ராசி, உயிர் மட்டும் தான் மிச்சம். அப்போ இதே ராசியில் பிறந்து விளங்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன பதில்? ம், ம். இல்லையா? இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கை. அதனால் ஜோதிடத்தில் வந்து கரெக்டாக பயன்படுத்தலாம், பயன்படுத்தி வெற்றி பெறலாம். அந்த வெற்றி என்பது உங்களுடைய ஆசைக்கான வெற்றியாக இருக்கக்கூடாது, அங்கே விதி கொடுப்பனைக்கு தகுந்த வெற்றியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து போட்டி மனப்பான்மையில் நம்ம ஆசைப்படக்கூடாது. ம், ம். இன்னொரு ஆள் பார்த்து நாம் கம்பேர் பண்ணிக்கிட்டு அந்த வெற்றியை எதிர்பார்க்கக்கூடாது. என்னுடைய கொடுப்பனை என்ன, என்னுடைய கர்மா என்ன, அதுக்கு தகுந்த சட்டியில் இருந்தால் தானே அகப்பில் வரும். அப்போ அதுக்கு தகுந்ததை இறைவன் கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு அதுக்கு சேஃப்டிக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்த்துக்கணும். எதை பண்ணுனா உள்ள பணம் போகாமல் இருக்கணும், மேலும் மேலும் வளரணும். இன்னொருத்தர் வந்து அதீத வளர்ச்சி வளர்ந்துட்டாரு அப்படின்னு விபரீத ராஜயோகம் வந்து எல்லாருக்குமே வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதிர்ஷ்டம் என்பது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானம் வந்து திசை நடக்கும்போது தான் அது கொடுப்பார். அதுவும் எப்போ கொடுப்பாருன்னா 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் தான் கொடுப்பார். இதெல்லாம் வந்து அடிப்படை நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம இதை பதிவு பண்ணுறோம். இந்த காலம் கடந்ததுக்கு அப்புறம் ஜோதிடம் பார்க்கறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு, அதை பத்தி என்ன அதாவது பிரச்சனை ஆன பிறகு பார்க்குறாங்க. இப்போ திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க, லவ் மேரேஜ் ஆகட்டும், விரும்பி பண்ணிக்கிறாங்க, அப்புறம் டைவர்ஸ் ஆகும்போது தான் பார்க்குறாங்க. அதுலேயும் டைவர்ஸே ஆக மாட்டேங்குதுன்னு வேற பிரச்சனை. ஏன்னா மியூச்சுவலுக்கு வர்றதில்லை, பழுதிக்கிற படலாம் ஆரம்பிச்சிடுது. நான் வந்து நீ எப்படி டைவர்ஸ் வாங்கிடுற பார்க்குறேன் அப்படின்ட்டு வாழவும் விடுறதில்லை.
கெடுத்துட்டே இருக்கிறது, இதெல்லாம் வேற நடக்குது. இப்போ இப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பஞ்சபூத தத்துவங்களினுடைய ஒரு வேறுபாடு. இப்போ மீனத்துக்கு துலாம் கட்டுனா எப்படி இருக்கும்? வாய்ப்பு 8வது ராசி. அதே மாதிரி கும்பம் வந்து 12வது ராசி. அதே மாதிரி சிம்மம் வந்து 6வது ராசி. இப்போ இதையெல்லாம் கட்டினா எப்படி இருக்கும்? அப்போ இது மாதிரிலாம் உள்ளே போய் பார்க்காம நம்ம பண்ணுறதுனால வர்ற தப்பு. அதே மாதிரி கொடுப்பினையும் பார்க்கணும். இப்போ மீனத்துக்கு 7ஆம் பாவ புள்ளி எங்கே வரும்? கன்னியில் வந்து சந்திரனா வரும், சூரியனா வரும், செவ்வாயா வரும். இப்போ சூரியன் வந்து இப்போ 12ல் 6-12ல் வலுத்துட்டாருன்னு வைங்க. இப்போ சூரியன் வந்து வேற ஒன்றும் இல்லை, சதய நட்சத்திரத்தில் 12ல் உட்காந்துட்டாரு. நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்? 7ஆம் அதிபதி புதன் தானே, புதன் அங்கே உச்சமாக இருக்காரு, அப்போ திருமணம் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா புள்ளி ரீதியாக சூரியன் வந்து லக்ன புள்ளி ரீதியாக 12ல் ராகுவோட தொடர்பாகி ராகுவும் அங்கே 12ல் உட்காந்து டைவர்ஸை காமிச்சிட்டு இருப்பார். 7ஆம் பாவம் 6-12 தொடர்பு கொண்டால் டைவர்ஸ். அது இருக்கும், அது ஆல்ரெடி தெரியும். ஆனால் நம்ம வந்து எந்த ஜோதிட நம்ம பார்க்காம நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதனால வர்றது. சிலருக்கு மட்டும் அதிர்ஷ்டம் அமையுதுங்க ஐயா, இனி சில பேருக்கு துரதிர்ஷ்டம் வருது. அந்த அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் இந்த பாவங்கள் என்னங்கய்யா? 9ஆம் பாவம் அதிர்ஷ்டம், 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் துரதிர்ஷ்டம். இப்போ எப்படி இருந்தாலும் 8-12 ஒவ்வொரு பிறவிக்குமே அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து தானே தீரும். அப்போ எதன் வழியா துரதிர்ஷ்டங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 2 வந்து 8ஓட தொடர்பு கொண்டால் பணத்துக்கு பிரச்சனை, துரதிர்ஷ்டம். 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் தொடர்பு கொண்டா ஆக்சிடென்ட் ஆகிறது, வீடுனால பிரச்சனை ஆகிறது. இப்போ வீடு பிரம்மாண்டமாக கட்டிட்டு கடனை உடனே வாங்கி கஷ்டப்படுறது, தாயார் சொந்த பந்தம் இதனால கஷ்டப்படுறதுன்னு எடுத்துக்கலாம். 5-8ஆம் பாவம் தொடர்பு கொண்டா குழந்தையினாலேயோ காதல்னாலேயோ பிரச்சனை வர்றது. 6-8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டா நோயினால அவஸ்தைப்படுறது, கடன்னால கூட வரலாம், கடனால அவஸ்தைப்படுறது, கடனை மேலே மேலே அதிகம் வாங்கி ப்ராப்ளம் ஆயிடுறது. 7-8-12 தொடர்பு கொண்டா கணவன் மனைவி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணுறது. ஸோ இப்படி துரதிர்ஷ்டம் வேலை செய்யும். அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யும்னா 9ஆம் பாவம், 1ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் இணைஞ்சி 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டா மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். அதுதான் ஒரிஜினல் தர்ம கர்மாதிபதி. ஆமாம், 1, 9, 10. இப்போ 9 வந்து 5ஓட தொடர்பு கொண்டா அருள் நல்லா இருக்கும், ஞானம் நல்லா இருக்கும், ஆராய்ச்சி அறிவுகள் நல்லா இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா பொருள் சார்ந்த விஷயம் தருதுன்னா அகம் சார்ந்த தராது. அகம் வேணும்னா பொருள் கிடைக்கும். ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெற வேண்டும். இதுதான் பாஸ்கராவின் விதி. இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பல்கி பெருகிவிட்டது தொழில்கள், படிப்புகள், எல்லா விதமான ஈடுபாடுகள், உறவுகள் கூட. அப்படிப்பட்ட இதுக்கு வந்து பாவ ரீதியாக கேள்விக்கு தகுந்த பதிலை பாவத்தில் எடுத்து கொடுப்பினையையும் திசாபுத்தியும் பார்த்து பதில் சொல்கிற பலன் தான் இது. அப்படி நாம் போகாமல் நாம் இன்னும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சியிலேயே வண்டி ஓடுன்னு நினச்சா தப்பு. காலத்திலே பயிர் செய்யணும்னா விதியை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் ஜோதிடம் தெரியணும். பேசிக் தெரிஞ்சுட்டா இது வந்து சிம்பிள். 27 நட்சத்திர சர்க்கியூட்டை தெரிஞ்சிட்டாலே கொடுப்பினையும் தெரிஞ்சிடும். என்ன திசை நடக்குதோ அந்த கொடுப்பினையில் இருக்கிறது தான் திசையாக மாறும். அப்போ நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதாவது விதியை மதியால் வெல்லலாம்னு. அந்த மதி என்பது தான் நடக்கக்கூடிய திசா புத்தி, விதி என்பது தான் கொடுப்பினை. இந்த கொடுப்பினையும் திசா புத்தியும் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சிறப்பு சிறப்பு, அற்புதமாக சொன்னீங்கய்யா. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்து வேற ஏதாவது கண்டென்ட் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கண்டென்ட் நிச்சயமா. நன்றிங்க.